செய்கிறாளா அப்படின்லாம் வந்து பாரு அம்மா கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணும்போது பாரு அம்மா வந்து அவளுக்கு என்ன செய்யணும்னு அவளுக்கு தெரியும், அவள் லைஃப் பற்றி அவள் சாய்ஸு, அவளுக்கு தேவையானதுக்கு அவளுக்கு செஞ்சுக்கிறதுக்கு அவளுக்கு உரிமையும் இருக்குது, அதுக்கான ஒரு மெச்சூரிட்டியும் அவளுக்கு இருக்குது அப்படின்னு வந்து பாரு அம்மா அவங்களுக்குலாம் ஆன்சர் பண்ணுற விதம் வந்து பாருக்கான சப்போர்ட் அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. இன்ஃபேக்ட் ரெட் கார்டு வாங்கின அப்புறமே நம்ம பார்த்துருப்போம் பாரு ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, பாரு எப்படி பண்ண போகிறாங்கன்னு அவங்க விஜயசுமே இல்லை தாக்கியிருப்பாங்க நிறைய இடத்துல. பாரு சொல்லியிருப்பாங்க விஜய் சாருமே உங்கள் அக்கா உங்கள் அம்மாவை உங்களுக்கு ஆர்த்தி எடுக்க போகிறாங்க, ஆனால் ஆப்வியஸாக எங்கள் அம்மாவும் அக்கா வந்து எனக்கு ஆர்த்தி எடுத்தாங்க அப்படின்னு பாரு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் திவாகருக்கான விஷயங்களையுமே வந்து திவாகரும் பாருவும் மதுரைக்காரங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த பரோட்டா கடையில் பேசின விஷயங்கள்லாம் அப்போ வந்து கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் வந்தது. பாரு வந்து விஜய் சாரை வந்து அவர் ரொம்பவே காமனாக ரொம்ப வந்து காமாக வந்து எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணார், நல்லா தான் நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பாரு சொன்னது நிறைய கான்ட்ரவர்சி ஆச்சு. அவ்வளோ நடத்தினார் பிஜேஎஸ் வந்து பாருவை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி. பட் ஆனால் பாரு இப்படி சொல்லியிருக்காங்கன்னா வேறு எப்படி சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம கமெண்ட்ஸ்லேயுமே நிறைய பேர் பண்ணாங்க. இப்போ வந்து பாருவோட அந்த முத்துங்கிற காட்டானில் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பாருக்கும் எனக்கும் ஆகாது, பாரு வந்து பாருகிட்ட பேசி பேசி நான் டயர்ட் ஆகிட்டேன்னு சொன்னதெல்லாம் வன்மத்தை கொட்டினது தான் ஆப்வியஸாக. பட் ஆனால் அந்த இடத்துல பாரு சிரிச்சிட்டே இருந்தாங்கன்னா ஏன் அவள் சிரிக்கணும், அவள் ஏன் அது கம்முன்னு இருக்கணும் அப்படின்னும் போது அவங்க ஒரு இடத்துல வளரணும்னு நினைக்கிறாங்க, அது சினி ஃபீல்டாக இருக்குது. கமரு ஒரு இடத்துல வளரணும்னு நினைக்கிறாரு, அது விஜய் டிவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அப்போ அந்த இடத்துல வளர்ந்து வந்தவங்க அது அது விஜய்ஸாக இருக்கட்டும் மற்ற விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாக கூட இருக்கட்டும், அவங்க முன்னாடி வந்து ஷோவில் அவங்க சண்டை போடலாம். ஐ மீன் அது விக்ரம் சபரிக்கிட்ட ஓகே. பட் ஆனால் அங்கே ஒரு ஆங்கராக விஜய்ஸையும் பகச்சிக்க முடியாது, விஜய் டிவியும் பகச்சிக்க முடியாது. அப்போ வெளியில் வந்தப்புறம் திருப்பி வந்து ஒரு வெப் சீரிஸ் பாருக்கு கிடைக்குதுனாலோ இல்லை கமருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுனாலோ இல்லை இதுக்கப்புறம் இந்த வெப் சீரிஸ்க்கு அப்புறம் பாருக்கு வந்து இந்த முத்துங்கிற காட்டானுக்கு அப்புறம் ஒரு பட வாய்ப்பு கிடைக்குதுனாலும் அந்த ஃபீல்டில் ஆல்ரெடி கொட்டை போட்டவங்கள பகச்சிக்கிட்டு என்ன பண்ண முடியும்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கொஞ்சம் நெளிவு சுழிவாக ஒரு சில இடத்துங்களில் போய் தான் ஆகணும். ஒன்று அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம இருக்கணும், இல்லை அவங்கள விட நம்ம வளர்ந்துருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கான ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் நெளிவு சுழிவாக கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்கிறது பட்டும் படாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னா அதை பாரு ரொம்பவே நல்லாவே செய்வாங்க. ஸோ அவங்க எப்படி வந்து பிக் பாஸ் ஷோவில் சிரிச்சுக்கிட்டே சார்னு சொன்னோம் அப்படி தான் இப்பயும் இருக்கிறாங்க. அதே மாதிரி சார் வந்து காமாக தான் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து உண்மையை சொல்லணுமா இல்லை யதார்த்தமாக வந்து இருக்கிற விஷயத்த சொல்லணுமானா கொஞ்சம் நெளிவு சுழிவாக அது தப்பும் இல்லை சரியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இலைமறை காய்மறைவாக தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இடத்துல தான் அவங்களும் இருக்காங்க. ஏன்னா அவங்க வளர்ந்து வரணும், அந்த ஃபீல்டில் தான் அவங்க இருக்கணும், நாளைக்கு அவங்கள தான் ஃபேஸ் பண்ணணும், அவங்க கூட தான் திருப்பி ஒரு ப்ராஜெக்ட் வந்தால் செய்யணும். இல்லை அவங்க மூலிமா இந்த ப்ராஜெக்ட் இப்போ எப்படி நம்ம பேசினாலும் விஜய்ஸ் மூலிமா தான் அந்த ப்ரொடக்ஷன் மூலிமா பாருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சது அப்படின்னு சொல்லணும். இந்த சான்ஸை வச்சு தான் அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னும் போது அந்த வெப் சீரிஸ் ஹிட் ஆச்சோ இல்லையோ, ஆனால் அதில் அவங்க பண்ண அந்த கேரக்டர் ரோல் வந்து பாருக்கான கேரக்டர் ரோல் பேசப்படுற ரோல் ஆச்சுன்னா அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே அந்த ப்ரொடக்ஷன் மூலம் தான் அவங்களுக்கு கிடைச்சிது, மணிகண்டன் சார் மூலிமா தான் கிடைச்சிது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வீம்பு முக்கியமாக வைராகியம் முக்கியமாக அப்படின்லாம் பார்க்கறத விடவோ நம்மளுக்கான விஷயங்கள் முக்கியம் அப்படிங்கிறது தான் ஒரு சில இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னும் போது அதில் பாரு அந்த இடத்துல அப்படி நடந்துக்கிறது தான் அவங்க லைஃபுக்கு அவங்க எடுத்து வைக்கிற ஒரு ஸ்மார்ட் ஸ்டெப் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் இப்போ வந்து நம்ம ஒருத்தவங்க கூட அவங்க செய்கிறது தப்புன்னு சொன்னாலுமே அந்த அவங்க செய்கிறது தப்புன்னு சொல்கிற இடத்துக்கு ஒன்று அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம இருக்கணும், இல்லை அவங்கள விட ஒரு படி மேலே இருக்கணுமே தவிர அவங்க கூட சேர்ந்து நம்ம வளரும் போதோ இல்லைனா அவங்க கூட தான் அதை பண்ணி ஆகணுன்ற இடத்துலையோ அவங்கள ஆப்வியஸாக நம்ம வந்து அவங்களுக்கு அகென்ஸ்டாக நம்ம நிற்கவே முடியாது அப்படிங்கிறது தான் நிஜமாக ப்ராக்டிக்கலாக இருக்கிற ரியாலிட்டியாக இருக்கிற விஷயங்கள்னும் போது இதை நம்ம ஒரு லைஃப்பில் நம்மளுமே பார்த்துருப்போம். நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேமிலிக்குள்ளே க்ளோஸ் சர்க்கிள்லேயே தப்பாகவே இருந்தாலுமே நம்ம ஒரு சில இடத்துல அப்பா அம்மா தப்பு செஞ்சால் நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம மாமியார்னே வச்சுக்கோங்களேன், நாத்தனார்னே வச்சுக்கோங்களேன், எல்லா இடத்துலையும் இன்றைக்கி இன்ஸ்டாவில் வரா மாதிரியோ அந்த யூடியூப் ஷார்ட்ஸில் வரா மாதிரியோ வந்துட்டு டக்குன்னு சொல்லிட முடியுமான்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. மேரேஜ் ஆன புதுசில் ஆப்வியஸாக சொல்ல முடியாது, இல்லை ஒரு 10 வருஷம் கழித்து கொஞ்சம் சொல்லலாமோ அப்படின்னு ஒரு தாட் வரும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் டப்புன்னு முகத்துக்கு நேராக சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கான அந்த லைஃப் ஸ்டைல் வந்து அவங்களுக்கான அந்த எக்ஸ்போஷர் வந்து அதை தைரியமாக கொடுக்குது. இதே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இந்த எக்ஸ்போஷர் பொண்ணுங்களுக்கு இருந்திருக்குமான்னு கேட்டால் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி அது ஜாஸ்தியாக இருக்குன்னா அது பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி அந்த இன்ஸ்டாரெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் வந்து ஹாப்பியாக ஃபீல் ஆகிறோம், எங்கள் மைண்ட் வைஸ் அப்படியே இருக்கேன்னு காமெடியாக கூட யோசிக்கிறோம். பட் ஆனால் அந்த இடத்துல நாங்களும் அடி வாங்கி தான் இருந்திருக்கோம் 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடிலாம் சொல்லும்போது. ஸோ அதுதான் அது ஒரு சில இடங்களில் அந்த டைமுக்கு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அதை சொல்கிறதுக்கான இடத்துக்கு ஒன்று நம்ம வளரணும், இல்லை நம்ம அதை விடவும் அந்த ஈக்குவலான பொசிஷனுக்கு இருக்கணும் அப்படின்னும் போது கூடிய சீக்கிரம் பாருவோம் அந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கான ஒரு பொசிஷனை சினி ஃபீல்டில் பதிப்பாங்க, ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, கமரும் அந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. கூடிய சீக்கிரம் அவங்க அந்த ஒரு பொசிஷனுக்கு ரீச் ஆவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்களுக்கு விஷாவே கொடுப்போம். அவங்களோட 30th பர்த்டேல பாரு கமருதீனுக்கு மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிறது
கூடிய சீக்கிரம் உண்மையாகணும், 2 பேருக்கான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கணும், 2 ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்ப்போம். அதே மாதிரி உங்கள் கரியர் ஃபோக்கஸும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம விஷ் பண்ணுவோம். அதே மாதிரி பாருக்கான வீடியோ போடும்போது எப்பயுமே நம்மளுக்கான ஃபேன்ஸ் வந்து அந்த சப்போர்ட்டை கொடுப்பாங்கன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. இப்போ அதே மாதிரி பிக் பாஸ் ஷோ வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னாலுமே நிறைய பேர் பிக் பாஸ் ஷோ முடிஞ்சப்பறம் மற்ற விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் இந்த சீசன் தான் எந்த சீசன் இல்லாமல் இந்த சீசன் இன்னமும் பாருக்கான ட்ரெண்டிங் வந்து இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சேனல்லையும் அதுக்கான ஃபேன்ஸ் வந்து அந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டே. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா பாரு தவிர வேறு ஏதாவது போடுறதை விடவும் பாரு பற்றி போட்டால் பார்க்கறதுக்கான அந்த ஒரு ஃபேன்ஸ் வந்து டக்குன்னு வந்து பார்க்குறாங்க செய்கிறாங்க அப்படின்னும் போது நானுமே அது பார்க்காமலாம் இல்லை, பாரு வைப் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஸோ பார்த்ததே வீடியோவாக போட்டுடலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இல்லை பார்க்காதவங்களுக்கு பாரு சேனலில் போய் பார்த்துட்டு அதை பார்க்கறதுக்கு பதில் இது வீடியோ மட்டும் பார்க்குறவங்களுக்கு அது ஒரு அந்த ஒரு என்ன நடக்குது பாரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னும் போது நம்ம இதை ஷேர் பண்ணுறோம். இப்போவே நம்மளுக்கு கமெண்ட்ஸில் வரவங்களாம் ரீசெண்டாக வந்து போடுறவங்க நிர்மலா, இப்போ அவங்க கொஞ்சம் பேரில் நான் சொல்லலான்னு பார்க்குறேன். ஸோ சொல்லாதவங்கலாம் கோச்சிக்காதீங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இப்போது 2 வீக்ஸ்க்கு முன்னாடி கூட பாரு ஃபேன்ஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் போடுறீங்க. இல்லை நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தீபா ஏஞ்சல் அவங்க வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாலையும் வந்து சங்கீதா மணி அவங்க பார்த்துருவாங்க. உமாதேவி ஸ்ரீதேவி அவங்க ஷார்ட்ஸு அதெல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க. அவங்களும் வந்து போடுறாங்க, நம்ம போடுறோம், ஷேர் பண்ணுறோம். இப்போ வந்து விஜய் பாரு ஆர்மியில் வந்து நம்மளும் ஒரு சில இது ரீபோஸ்ட் பண்ணால் நம்ம ஷேர் பண்ணுறோம், அவங்க பண்ணால் அவங்க நம்மளது வந்து போடுறாங்க, ரீபோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது போன வாரம் வந்து அவங்க வந்து என்னை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்க ஸ்டோரியில் அப்படின்னும் போது ஸோ பாரு ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே லிங்க்லேயே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க முடியுது. ஸோ நம்ம சேனலில் ரீசெண்டாக 2 வீக்ஸ் முன்னாடி கமெண்ட்ஸ் பண்ணவங்க கூட பார்த்தீங்கன்னா நிர்மலா, சஹானா ரவி, சித்ரா கணேஷ், அதுக்கப்புறம் வந்து சர்வேஷ் மதி, கோதண்டராமன், சுபான்றவங்க அப்போ கண்டினியூஸாக அவங்களும் கமெண்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. ஷோ இருக்கும்போதே நிறைய அவங்க பண்ணுவாங்க, இப்பயும் பண்ணுறாங்க. சுபாஷினி, ராம், நீலாவதி, அப்புறம் ரமா 103 நினைக்கிறேன் அந்த இது அவங்களோட சேனல் பேர் ரமா, அவங்க தேவி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரியா, அப்புறம் வந்துட்டு அண்ணல் சவுந்தர ராணி அவங்க வந்து அந்த சிஸ்டர் வந்து எப்படி இருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து ஷோ முடிஞ்ச அப்புறம் கூட வந்து சிஸ்டர் எப்படி இருக்கீங்க வீடியோஸ் போடுங்க அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்மளோட சின்ன சேனலாக இருந்தாலுமே இன்னுமே பாரு ஃபேன்ஸ் நம்ம சேனல்லே ஆக்டிவாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஷோ முடிஞ்ச அப்புறம் போது இன்ஸ்டாலே அதே மாதிரி தான் இருக்காங்கன்னும் போது எந்த சீசன்லேயும் இப்படி ஒரு மேஜிக் நடந்ததே இல்லை. ஷோ முடிஞ்சிச்சு, அவங்கவுங்களுக்கான விஷயங்கள் அவங்கவுங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறத விடவும் இன்னுமே பாரு ஃபேன்ஸ் ஆக்டிவாக எல்லா இடத்துலையும் இருக்கிறத பார்க்க முடியுதுன்னும் போது இதுவே பாருக்கான பெரிய அச்சீவ்மெண்ட், பெரிய விக்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பாரு வந்து லைஃப்பில் பண்ணி அச்சீவ் பண்ணி அவங்களுக்கான ஃபேமிலி சப்போர்ட்டோட அதை அவங்க செலிப்ரேட் பண்ணணும். பாரு கமருதீன்கான விஷயங்களும் வந்து நிறைய வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க பாருதீன் ஃபேன்ஸ்க்கும் கமருதீன் ஃபேன்ஸ்க்கும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு நம்ம விஷ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ கைஸ், வீடியோ பார்த்ததுக்கு. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாலையும் போடுறேன், முடிஞ்சால் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.